நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் இந்த மாதத்தினுடைய முதல் நாளில் நாம் நற்கருணை நாதரை நம்பிய பிள்ளைகளாக அவர் திருமுன் அமர்ந்திருக்கிறோம். நம்மை அவருடைய இரக்கத்தினால் நிலைநிறுத்தி கடந்த மாதம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்தவர். இந்த நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களால் நம்மை நிறைத்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவருடைய இரக்கத்தில் பயணிக்க உதவி செய்ய போகிற இந்த நல்ல தெய்வத்தை ஆராதித்து துதித்து போற்றி புகழ்ந்து பாடி மகிழ்வோம். மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு இல்லத்திற்கு இன்று திருப்பாடல் 122 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் துதிக்கிற போது கடவுளுடைய இல்லத்திற்கு நாம் செல்ல தகுதியுள்ளவர்களாக நம்மை ஆண்டவர் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இந்த கிருபையை நாடுகிற பிள்ளைகளாக அகமகிழ்வோடு ஆண்டவரத்தில் இல்லத்திற்கு போவோம் என்கிற வார்த்தைகளை நாமும் பாடி புகழ்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு மகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு இல்லத்திற்கு திருப்பாடலின் வரிகள் நமக்கு சொல்லுகிறது, இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் என்று. நாமும் கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைகளை எல்லாம் கடைபிடித்த பிள்ளைகளாக, அவருடைய நன்றியின் மக்களாக நாம் அவர் அழைக்கிற இடங்களுக்கெல்லாம் சென்று நன்றியை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை உயர்ந்த மலை மீது வைத்து ஆசிர்வதித்து அவருடைய கிருபைகளால் உங்களை நிலைநிறுத்தப் போகிறார். உங்கள் குடும்பங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து
உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். இந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். ஆகமகிழோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போ. ஆகமகிழோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போ. இல்லத்திற்கு போ. எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. இந்த வார்த்தைகளின்படி ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சமாதானத்தில் நிலைத்திருக்கச் செய்கிறார். உங்கள் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக என்கிற வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய குடும்பங்களில் சமாதானம், அமைதி நிலவ ஆண்டவரே உதவி செய்கிறார். ஆகவே அவரை துதித்து பாடி போற்றுவோம். ஆகமகிழோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போ. ஆகமகிழோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போ. இல்லத்திற்கு போ. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கம் நிறைந்த கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுக்கு துணை என்று நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் சமாதானத்தையும் நிறைவான அமைதியையும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை